சிவாயணசனை வைத்து பாவரிசையிலே பல வெள்ளி விழா படங்களை தந்தவர் இயக்குனர் பீம்சிங். சிவாஜியோடு பீம்சிங்குக்கு இருந்த நட்பு காரணமாகத்தான் எம்ஜிஆரை தன் வாழ்நாள் முழுவதும் பீம்சிங் இயக்கவில்லை என்ற ஒரு செய்தி இன்று வரை தமிழ் சினிமாவிலே பேசப்பட்டு வருகிறது. எம்ஜிஆருக்கும் பீம்சிங்குக்கும் இடையே இருந்த உறவை பற்றி அறியாதவர் பேசுகின்ற பேச்சு தான் அது. எம்ஜிஆருக்கும் பீம்சிங்குக்கும் இடையே இருந்த உறவு இருக்க, அது அப்படிப்பட்ட ஒரு உறவு. பி. சின்னப்பா கதாநாயகன் நடித்த திரைப்படம் ரத்னகுமார். அந்த படத்தில் எம்ஜிஆர் ஒரு சிறு வேடத்திலே நடித்தார். அந்த படத்தை இயக்கியவர்கள் கிருஷ்ணன் பஞ்சு. அதன் காரணமாக அந்த படத்திலே உதவி இயக்குநராக வேலை செய்தார் பீம்சிங். அப்போ அந்த சிறிய வேஷத்தில் நடித்த எம்ஜிஆர்கிட்ட மிகவும் பாசத்துடனும் பரிவுடனும் பேசுவாராம் பீம்சிங். அந்த காலகட்டத்திலேருந்தே எம்ஜிஆருக்கும் அவருக்கும் மிக நல்ல நட்பு இருந்தது. இதற்கு பின்னாலே பதிபக்தி என்ற ஒரு படத்தை துவங்கினார் பீம்சிங். அந்த படத்திலே கதாநாயகனாக நடித்தவர் சிவாஜி, இன்னொரு கதாநாயகனாக ஜெமினி நடித்தார். அந்த படத்துடைய தொடக்க விழா நடைபெற்ற போது ஓடி ஆடி அந்த தொடக்க விழாவிலே வேலை செய்தவர் எம்ஜிஆர். இப்படி அவர்களுக்குள்ளே நல்ல உறவு இருந்தது. ஒரு காலகட்டத்திலே பீம்சிங்குடைய இயக்கத்திலே தான் ஒரு படத்திலே நடிக்க வேண்டும் என்று மிகவும் ஆசைப்பட்டார் எம்ஜிஆர். அதற்கான வேலைகளும் நடந்தன. எம்ஜிஆருடைய தோட்டத்திலேயே அந்த படத்திற்கான கதை விவாதமும் நடந்தது. ஆனால் அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் அரசியலிலே மிக தீவிரமாக ஈடுபட்டதன் காரணமாகத்தான் பீம்சிங்கால் எம்ஜி ராமச்சந்திரனை இயக்க முடியாது போயிற்று. இந்த உண்மை தெரியாததால் தான் சிவாஜியுடன் தனக்கு இருந்த நட்பு காரணமாகத்தான் எம்ஜிஆரை இயக்க பீம்சிங் மறுத்து விட்டார் என்று இன்றும் சிலர் திரையுலகிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார். காதல் மன்னன் ஜெமினி திருமணமான போது அவருக்கு வயசு 19, அவருடைய மனைவியினுடைய வயசு 14. அந்த இளம் வயதில் ஜெமினி கல்யாணம் பண்ணிட்டார்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் இருந்தது. அவருக்கு படித்து பெரிய டாக்டர் ஆகணும்னு ஆசை. அவருடைய குடும்ப சூழ்நிலை அவர் படிக்கின்ற அளவுக்கு இல்லை. அவருடைய தந்தை ஜெமினி 11வது வயதிலேயே இறந்துட்டார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஜெமினி மனைவியின் தந்தை இருக்கார, அவர் நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க, உன்னை டாக்டர் ஆக்கிறது என் பொறுப்பு என்றார். அதனால தான் அவசர அவசரமாக பாப்ஜியை திருமணம் செய்து கொண்டார் ஜெமினி. ஆனால் இவர் டாக்டர் ஆனன்னு ஆசைப்பட்டார்ல, அது நிறைவேறிச்சானா இல்லை. திருமணம் நடந்த சில ஆண்டுகளிலேயே அவர் இறந்து விட்டார். அதன் காரணமாக ஜெமினி ஆசை நிறைவேறலை. டாக்டர் ஆகணுன்ற ஆசை நிறைவேறலைன்னாலும் அதுக்கு பின்னால் பல திரைப்படங்களிலே டாக்டராக நடித்த ஜெமினி தன்னுடைய மகள்கள் பல பேரை டாக்டர் ஆக்கினார். அதுதான் அவருடைய மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். இன்றைக்கி என்னுடைய மகள்கள் பல பேர் டாக்டர் ஆகியிருக்காங்க. டாக்டர் ஆனது மட்டும் இல்லாமல் மருத்துவத்துறையில் மிகப்பெரிய சாதனையை செய்து கொண்டு இருக்கிறார்கள். என்னால் டாக்டர் ஆக முடியலன்னாலும் அவங்கள டாக்டர் ஆக்கினில்ல, அதில் எனக்கு மிகப்பெரிய மன திருப்தி என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே குறிப்பிட்டிருக்கிறார் ஜெமினி. சினிமா உலகத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க, பல பேர் தாங்கள் நடிகனானோன்னு ஆசைப்படுவாங்க, நடக்காது. தன்னுடைய மகனை நடிகனாக்கி அந்த ஆசையை பூர்த்தி செய்து கொள்வார்கள். அப்படி தான் ஜெமினி. இதில் ஜெமினி சாதனை இருக்க, அது ஒரு மிகப்பெரிய நோபலான சாதனை அப்படின்னு தான் சொல்லணும். அவர் தன்னுடைய மகள் எல்லாம் டாக்டர் ஆக்கினதுனால இன்றைக்கி அவருடைய மகளான ஜிஜி ஒரு மிகப்பெரிய ஹாஸ்பிட்டலில் நுங்கம்பாக்கத்தில் நிறுவியிருக்காங்க. ஜிஜி ஹாஸ்பிட்டல் அப்படின்ற பேரில் இயங்குகின்ற அந்த ஹாஸ்பிட்டல் செயற்கை கருத்தரிப்பு முறையில் இன்றைக்கி தலை சிறந்த ஒரு மருத்துவமனையாக விளங்குகிறது. இதை ஜெமினி மகளுடைய சாதனையாக மட்டும் நான் பார்க்கல, ஜெமினி சாதனையாகத்தான் நான் பார்க்கிறேன். நடிகர் நடிகைகளுக்குள்ள போட்டி இருக்கணும் தான், ஆனால் அந்த போட்டி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு தகவலை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ராஜராஜ சோழன் படத்திற்காக பல பிரம்மாண்டமான செட்டுகளை அப்போ வாசு ஸ்டுடியோவில் தான் போட்டு அந்த படத்துக்கான காட்சிகளை படமாக்கி கொண்டிருந்தார். அந்த வாசு ஸ்டுடியோ இப்போ இல்லை. நடிகர் திலகம் சிவாஜி படப்பிடிப்புக்கு எந்த அளவு குறித்த நேரத்தில் வருவார் அப்படின்றது எல்லோரும் அறிந்த விஷயம். காலையில் 7 மணிக்கு படப்பிடிப்பு, 6:45 மணிக்கே சிவாஜி தன்னுடைய உடைகள் எல்லாம் அணிந்து கொண்டு கம்பீரமாக அந்த செட்டுக்குள்ளே நுழைஞ்சா அங்கே ஏற்கனவே காட்சி ஒன்று படமாகி கொண்டிருந்தது. அதில் நடித்து கொண்டிருந்தவர் சிவகுமார். 7 மணிக்கு படப்பிடிப்புனா அதுக்கு 1 மணி நேரம் முன்னதாகவே ஸ்டூடியோவுக்கு வந்து மேக்கப்பெல்லாம் போட்டுட்டு 7 மணிக்கு சிவாஜி வந்துடுவார்னு சிவகுமாருக்கு நல்லா தெரியும். அதனால் அவர் அன்றைக்கி என்ன பண்ணார்னா 5:30 மணிக்கே போய் மேக்கப்பெல்லாம் போட்டு 6 மணிக்கே செட்டில் போய் தயாராக நின்றுட்டார். அவர் மேக்கப் போட்டுனோடனே ஏபி நாராயணன் அவர் சம்மந்தப்பட்ட காட்சிகள் எல்லாம் படமாக்க ஆரம்பித்தார். அதை பார்த்த சிவாஜி சிரிச்சுக்கிட்டே சிவகுமார்கிட்ட, ஏண்டா நான் ட்ரெயினில் வந்தால் நீ பிளேனில் வரியா என்று கேட்க, உங்களோட நடிப்பில் தான் போட்டி போட முடியல, இந்த மாதிரி விஷயத்துலையாவது போட்டி போட்டு ஜெயிச்சுக்கிறனே என்றாராம் சிவகுமார். அதை கேட்டு வாய்விட்டு சிரித்திருக்கிறார் சிவாஜி. ஒரு போட்டி என்பது எப்படி இருக்கணும்னா இது மாதிரி ஆரோக்கியமான போட்டியாக இருக்கணும். அப்போ அது சினிமா உலகத்துக்கும் நல்லது, அந்த நடிகர்களுக்கும் நல்லது. அபூர்வராங்க திரைப்படத்திலே ஒரு இரும்பு கதவை திறந்து கொண்டு இந்த தமிழ் சினிமாவிலே காலடி எடுத்து வைத்தவர் தான் ரஜினிகாந்த். அந்த படத்தில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்ச போது இது ஜஸ்ட் ஒரு வாய்ப்பு அப்படின்னு நினச்சிங்களா, இல்லை வாழ்க்கை நினச்சிங்களா என்று ரஜினிகாந்தை பார்த்து கேட்டார் ஒரு நிருபர். எப்படி அதை வாய்ப்புன்னு நினைக்க முடியும்?
என்னுடைய வாழ்க்கைன்னு நினச்சிட்டு தான் அந்த கதவை நான் திறந்தேன். ஏன்னா இந்த சினிமா ட்ராமா ஆர்வத்தில் இந்த பஸ் கண்டக்டர் வேலையிலேருந்து என்னை தூக்கியிருந்த நேரம் அது. ஆனால் இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு அமையன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. எவ்வளோ தூரம் கடந்து வந்துட்டேன் என்று அந்த நிருபருக்கு பதில் சொன்னார் ரஜினிகாந்த். எவ்வளோ தூரத்தை கடந்து வந்துட்டேன் என்று சர்வசாதாரணமாக ரஜினி சொன்னாலும் அதற்கு பின்னால் எவ்வளோ உழைப்பு இருக்குது, எப்படிப்பட்ட போராட்டங்களை எல்லாம் சந்திச்சுட்டு அவர் இந்த இடத்துக்கு வந்திருக்கார் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். இதற்கெல்லாம் ஆதாரமாக இருந்தது எது என்று பார்க்கும்போது அந்த இரும்பு கதவை திறக்கும் போதே இதுதான் என்னுடைய வாழ்க்கை என்று தீர்மானித்து கொண்டு திறந்தாரே, அதுதான் மிக முக்கியமான விஷயம். அதுதான் இந்த எதிர்ப்புகளை எல்லாம் சமாளிக்கின்ற ஒரு வலுவையும் பல பிரச்சனைகளை சந்திக்கின்ற ஒரு போராட்ட குணத்தையும் ரஜினிகாந்துக்கு கொடுத்திருக்கிறது என்பதை யாரால் மறுக்க முடியும்? இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா படத்தில் நடிக்கின்ற முன்னணி கதாநாயகர்கள் வாங்குகின்ற சம்பளத்தில் 10% கூட பல இசையமைப்பாளர்களுக்கு சம்பளமாக கொடுக்கப்படுவதில்லை. ஆனால் கதாநாயகி மீறி சம்பளம் வாங்கிய ஒரு இசையமைப்பாளர் இந்த சினிமாவில் இருக்கார். அவரை பற்றி தான் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியிலே இன்று நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். சிட்டாடல் நிறுவனம் தயாரித்த ஆத்ம சாந்தி என்ற மலையாள திரைப்படம் தான் டிஆர் பாப்பா முழுமையாக இசையமைப்பாளராக பணியாற்றிய முதல் படம். அந்த படத்தில் பணியாற்றும் போது டிஆர் பாப்பாவுக்கு 15,000 ரூபாயை சம்பளமாக கொடுத்தாராம் அந்த படத்தினுடைய இயக்குனரான ஜோசப் தலித். அந்த படத்தில் பணியாற்றிய நடிகர்களுக்கு ஜோசப் தலித் கொடுத்த சம்பளம் எவ்வளோ தெரியுமா? 5,000 ரூபாய். அவங்கள போல் 3 மடங்கு சம்பளத்தை இசையமைப்பாளருக்கு தந்த ஜோசப் தலித் இசையமைப்பாளர் தான் உண்மையான படைப்பாளி, அவருக்கு தான் மிக அதிகமான சம்பளத்தை கொடுக்கணும் என்றாராம். அப்படி நடிகர்களையும் மீறி சம்பளம் வாங்கிய இசையமைப்பாளர் ஒருத்தரும் இந்த தமிழ் சினிமாவில் இருந்திருக்கிறார் என்றால் அந்த பெருமை டிஆர் பாப்பாவையே சாரும். இந்த பாப்பாவை பற்றி இன்னொரு தகவல் உங்களுக்கு நான் பதிவு செய்யணும்னு விரும்புகிறேன். மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் இரவும் பகலும் என்ற படத்திலே ஜோசப் தலித் மூலம் அறிமுகமானார் இல்லையா, அதற்கு வித்திட்ட பெருமை டிஆர் பாப்பாவையே சாரும். இவர் தான் ஜெய்சங்கரை ஜோசப் தலித்துக்கு அறிமுகப்படுத்தியவர். ஏவிஎம் என்ற சர்வகலாசாலையிலே உருவான இயக்குனர் தான் எஸ்பி முத்துராமன். ரஜினிகாந்த், கமல்ஹாசன் இருவரையும் வைத்து மாறி மாறி பல வெற்றி படங்களை தந்த பெருமை எஸ்பி முத்துராமனுக்கு உண்டு. அப்படி பல படங்களை அவர் இயக்கி கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் வெளிப்புற படப்பிடிப்பு முடித்து கொண்டு ரஜினிகாந்தும் எஸ்பி முத்துராமனும் ஏவிஎம் ஸ்டுடியோக்குள்ளே நுழைந்தார்கள். அப்போ ஏவிஎம் ஸ்டுடியோவிலே ஏவிஎம் ராஜேஸ்வரி என்ற ஒரு திரையரங்கு கட்டப்பட்டு கொண்டிருந்தது. அதை மேற்பார்வை செய்வதற்காக ஏவி மையப்ப செட்டியார் இங்கே வந்திருந்தார். அவரை பார்த்த உடனே வாங்க செட்டியாரை போய் பார்த்துட்டு வந்துடலாம் என்று ரஜினிகாந்தையும் அழைத்து கொண்டு சென்றார் எஸ்பி முத்துராமன். அவங்க 3 பேரும் சிறிது நேரம் பேசி கொண்டிருந்தார். உன்னுடைய முள்ளும் மலரும் படம் பார்த்தப்பா ரொம்ப நல்லா இருந்தது என்று ரஜினிகாந்தை பாராட்டினார் ஏவி மையப்ப செட்டியார். அதற்கு பின்னால் அவங்க திரும்பிய போது எஸ்பி முத்துராமனை தனியே அழைத்த மையப்ப செட்டியார், ஒரு பக்கம் ரஜினிகாந்த் ஒரு பக்கம் கமல்ஹாசன் 2 பேரையும் இப்போ நீ இயக்கிக்கிட்டு இருக்க, எல்லா படங்களும் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு, ஏன் ஏவிஎம் நிறுவனத்துக்காக இவங்க 2 பேரையும் வச்சு ஒரு படத்தை நீ இயக்கக்கூடாது? நாம் ஏற்கனவே ஸ்ரீதருடைய ரத்த பாசத்தை ஹிந்தியில் எடுத்தோம், அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது, அந்த படத்தை தமிழ் இவங்க 2 பேரும் வச்சு எடுத்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் என்று எஸ்பி முத்துராமனிடம் சொன்னார் மெய்யப்ப செட்டியார். இதை கேட்ட உடனே எஸ்பி முத்துராமன் அடைந்த ஆனந்தத்துக்கு அளவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நிச்சயமாக செய்கிறேன் என்று மெய்யப்ப செட்டியாரிடம் உறுதி கூறிவிட்டு வந்தார். ஸ்ரீதருடைய கதை, ரஜினி, கமல் ஆகியோரின் நடிப்பு, எஸ்பி முத்துராமனுடைய இயக்கம், இப்படி ஒரு அருமையான காம்பினேஷன் உருவாகிருக்கக்கூடிய அந்த படத்தை நம்மளால் பார்க்க முடியாமல் போச்சுன்னா அதுக்கு காரணம் ஏவி மையப்ப செட்டியாருடைய திடீர் மறைவு தான்.